ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இலவசமாய், அதாவது ஃப்ரீலி கிஃப்ட், அதாவது தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு தகுதி அடையக்கூடிய ஒரு நன்மையை தான் என்னென்னா கிருபையாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. கிருபையே, அதாவது இலவசமாக தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை, அதாவது சொந்த இரத்தத்தையே கொடுத்து நம்மளை விளையாக்கிரமாக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டிருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தான் கர்த்தர் கிருபைகளை கொடுக்குறாரு. இல்லை, நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு அப்படிங்கிற ஒரு மனிதனை தேவன் எப்படியாக பயன்படுத்தினாரு. அவனுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா மீன் பிடிக்கிற தொழிலில் தான் அந்த பேதுரு அவன் இருந்தான். ஏசு ஒரு நாள் சொல்கிறாரு, நீ எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு ஏசுவுக்கு பின் சென்றாரு. சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன் தான், ஆனால் அசாதாரண காரியத்தை அவனால் செய்ய முடிஞ்சுது. ஏன்னா கிருபை அவரோடு கூட தான் இருந்துச்சு. தகுதியே இல்லாத ஒருத்தரை தகுதிப்படுத்துறது தான் இயேசுனுடைய வேலையாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் எத்தனையோ பேர் நான் இந்த சின்ன வேலை தான் செஞ்சிட்ருக்கிறேன், இந்த சின்ன ஊழியத்தை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு சின்ன கிளாஸ், அதாவது ஒரு மிடில் கிளாஸில் தான் நான் படிச்சிட்ருக்கேன், அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலமையில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் என்னென்னா ஏசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன பண்ணுறாரா, தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தான், உங்களுக்கு தான் ஏசு கிறிஸ்து தகுதிப்படுத்துகிறாரு. அந்த கிருபைகளை கொடுக்குறாரு. கிருபை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா அசாதாரணமான காரியத்தை அவனால் செய்ய முடியாது. ஏன்னா அசாதாரணமான காரியத்தை குறித்து தான் அவனுடைய நோக்கமோ திட்டமோ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் என்ன சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியத்தின் மூலமாக தான் கர்த்தர் மிகப்பெரிய அசாதாரணமான காரியத்தை நடப்பிக்க போகிறாரு. நீங்கள் விசுவாசிங்க, தேவனை நம்புங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்னா நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற வேலையில் தேவனுக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு கூட அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்யறதுக்காக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார்.